பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 39 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 37வது அதிகாரத்திலே எருசலேமின் மீட்பு முன்னறிவிக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே எசேக்கியா ராஜா இங்கே அந்த ராஜாவின் காலத்திலே படைத்தளபதியான ரப்சாக்கேயின் அச்சுறுத்தல்களுக்கும் அவனது மனதை குத்தும் பேச்சுக்களுக்கும் பதில் கூற வேண்டாத தகுதியற்றவர்களாய் இருப்பினும் அதை தேவ சமூகத்திலே பரிந்துரை ஜெபத்துக்கு வழி நடத்துபவையாய் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வஸ்திரத்தை கிழித்து ரெட்டெடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்காமியும் சம்பரதாகிய செப்பனாயும் ஆசாரியர்கள் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசனம் இரட்டு விடுத்தி அனுப்பினான். உண்டாவது ஆண்டுடைய வார்த்தை என்ன என்பதை விசாரிக்கும்படியாய் எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியிடம் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய உண்டாவதாக. அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவராகிய தேவன் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய உண்டாவதாக. எசேக்கியாவுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். கர்த்தருடைய உண்டாவதாக. எப்பொழுதும் நமது காரியங்களிலே எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு அச்சத்துகள் வந்தாலும், சத்துருவானவன் எவ்வளவு போராட்டங்களை போராடினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். ஆம், ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணும்படியாக கிருபை செய்தார். தூதனை அனுப்பினார். இந்த தூதன் அடித்ததிலே அங்கே அதிகாலமே அங்கு 1,90,000 பேர் அங்கு சங்கரிக்கப்பட்டார்கள். அங்கே ஆண்டவராகிய தேவன் மகிமையான ஒரு உச்சையை கொடுத்து சனகரை பிரயாணப்பட்டு திரும்பி போனான். நினிவேயில் இருந்து விட்டான். அங்கே போய் அவனுடைய தேவதை வழிபடும் பொழுது அவன் வெட்டி கொல்லப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 38வது அதிகாரத்திலே எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்துவிடுகிறதையும் அந்த வியாதி மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போகுவதையும் எசேக்கியா கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மனத்தமாய் இருந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எசேக்கியா ராஜா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தாமே பதில் கொடுக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அவனுடைய வியாதி சுகமாகும் என்றும் 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நமது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் நமக்கும் பதில் தருகிறது. ஜெபத்தை கேட்கிறவரையும் மாம்சமான யாவரும் எடுத்து வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அத்திப்பழத்தை அடைய கொண்டு வந்து பிளவின் மேல் புற்று ஓடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று சொல்லி எசேக்கியா சொல்லியிருந்தான். ஆண்டவர் தாமே அந்த கொடுத்த அடையாளத்தின்படி எசேக்கியா ராஜா அங்கே முழு சுகத்தை பெற்றுக்கொண்டு
அவனுடைய வாழ்நாள் கூட்டி கொடுக்கப்பட்டது. 39ஆம் அதிகாரத்தில் பாபிலோனுடன் தூதர்கள் வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அங்க ஆசிரியர்களின் கையில் இருந்த தங்களை விடுவிக்க பாபிலோனியர் முயன்று கொண்டிருந்தார். பாபிலோன் ராஜாவினுடைய இருதயம் அந்த உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக செயல்பட்டது. அங்கே அந்த விதிமுறைகளை கண்ட எசேக்கியா அங்கே மூடத்தனமான ஒரு எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு தேவன் பேரில் விசுவாசத்தை தளர விட்டு விட்டதை நாம் பார்க்க முடியும். ஒரு நாளில் பாபிலோனியர் எருசலேமை அழிப்பார்கள் என்று அவனிடத்திலே கூறப்பட்டதை தெரியும். தேவனுக்கு பதில் வேறெந்த காரியத்தில் நான் நம்பிக்கை வைத்தாலும் அவையே பிற்காலத்தில் நாம் அதை அழிக்க ஏதுவாகிவிடும் என்று சொல்லி நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரிடம் விசுவாசம் முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசம். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், ஜெயத்தை தருவார், எல்லா சத்துருக்கிரிகளையும் அவர் காப்பாற்றுவார். ஆம், பாபிலோனிய எருசலேமை பிடித்து கொள்ளும்போது அங்குள்ள ஜனங்களை எல்லாம் அங்கு ஆண்டு தேவாலயத்தில் பொக்கிஷம் எல்லாத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுவார்கள் என்ற எச்சரிப்பு அங்கு கடந்து வந்தது. தீர்க்க தரிசனப்படியே நடைபெறினதையும் நம்ம இதை புத்தகத்திலே காண முடியும். சமயம் இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும்போது சொல்ல தேவன் நம்மோடு இருந்து மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு அருளி செய்வார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.